அனைவருக்கும் வணக்கம். கிராஃப் தியரி ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஷின்ஸ் பார்க்கலாம். இதோட சப்ஜெக்ட் கோட் SM4AG. பழைய கோடு பார்த்தீங்கன்னா TEM6B. இது ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான், கோடு தான் வேறு. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டிஃபைன் கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லும்பொழுது ஒரு கிராஃபில் நமக்கு என்ன இருக்கும், பாயிண்ட்ஸும் லைன் இருக்கிறோம். எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு லைன் கண்டிப்பாக இருக்கணும். ஒரே ஒரு லைன் தான் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அது நம்ம கம்ப்ளீட் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, a graph in which any two distinct points are adjacent is called a complete graph. இங்கே adjacent சொல்லும்போது அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே 3 வெர்டிசஸ் வச்சுருக்கேன், 3 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ they are adjacent. ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் லைன் இல்லை, adjacent. இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் they are adjacent. அப்போ இந்த கிராஃப் வந்து எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா 1 2 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பை கேஎன்னா n பாயிண்ட் இருக்கணும். இப்போ இது 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 3 பாயிண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் கிராஃபாக இருக்குது. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் K3ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ 4 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் கம்ப்ளீட் கிராஃப் நம்ம ட்ரா பண்ணலாமா? இப்போ எந்த ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட் இருந்தாலும் தேர் அட்ஜசென்ட்டாக இருக்கணும். அப்போ அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு லைன் போகணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மீதி இருக்கிற 3 பாயிண்ட்டுக்கும் லைன் ட்ரா பண்ணியாச்சு, ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் லைன் இல்லை. அப்போ இது வரையும்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1 2 வந்தாச்சு, 3 வந்தாச்சு, கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள், ஒரு பாயிண்ட்டுக்கு லைன் போகுது, இன்னொரு பாயிண்ட்டு லைன் போகுது. இங்கே வரல, இங்கே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும், தேர் அட்ஜசென்ட்டாக இருக்கும். அப்போ இது கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது K4ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் ஐசோமார்பிசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐசோமார்பிசம் ரெண்டு கிராஃப் இருக்குனாலே, ஒரு கிராஃப்னாலே ஜென்ரலாக நமக்கு ஒரு வர்டெக்ஸ் செட் இருக்கும், ஒரு எட்ஜ் செட் இருக்கும். அதாவது பாயிண்ட்ஸும் லைன் இருக்கும். பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் செட்டை வீன்ட்டோ கேபிட்டல் வீன்ட்டோ, லைன் செட்டை எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரெண்டு கிராஃப் இருக்கும்போது G1 ஈக்குவல் டு V1x1, G2 ஈக்குவல் டு V2x2. B2 கிராஃப்ஸ். The map F is called an isomorphism from G2 to G1. G1லேருந்து G2க்கு ஒரு isomorphism போகுதுன்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, if there exists a bijunction F is from இந்த வெர்டெக்ஸ் செட்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் செட்டுக்கு ஒரு பைஜெக்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு 1 1 and on to ஃபங்க்ஷன் இருக்கணும். such that UV are adjacent in G1னா if and only if F of U, F of V are adjacent in G2. அதாவது F1ல இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் லைன் போகுது அப்படின்னா அதோட இமேஜஸ் F of U, F of V எங்கே இருக்கும், G2ல இருக்கும். G2னா V2ல இருக்கும். அதுக்கு ரெண்டுலேயும் நடுவுலையும் உங்களுக்கு லைன் போகணும். அப்படி இருந்தால் அதுதான் நம்ம ஐசோமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து டிஃபைன் பார்ட்டிஷியன். லெட் G be a PQ கிராஃப். அப்போ PQ கிராஃப் இந்த மாதிரி நம்ம எழுதுறோம்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் P இன்டூ நம்பர் ஆஃப் லைன்ஸ் Qன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, லெட் G be a PQ கிராஃப்னா P பாயிண்ட்ஸ் இருக்குது, Q லைன்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிச்சிருப்போம், சம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அப்போ த பார்ட்டிஷன் ஆஃப் 2Q as the sum of degrees of its points is called a partition of the graph. அப்போ sum of points இருக்கு இல்லையா, அந்த 2Q வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு வர்டெக்ஸோட டிகிரியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுதான் நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் த கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட்டிஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, கிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டோட டிகிரியே நம்ம சீக்வன்ஸ் எழுதணும். D1ன்றது ஒரு கிராஃப் ஒரு பாயிண்ட்டோட டிகிரி சீக்வன்ஸ், இன்னொரு பாயிண்ட்டோட டிகிரி சீக்வன்ஸ் D2 அப் டு எக்ஸெட்ரா. இப்போ n பாயிண்ட்ஸ் இருக்குன்னா n பாயிண்ட்டோட டிகிரி நம்ம எழுதியிருக்கோம், ரைட்டா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்டிஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, இது நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா 2Q வந்துடும். Define path with example. A walk is called a path if all its point are distinct. நம்ம வாக்குன்னு சொல்லும் பொழுது ஜஸ்ட் சும்மா நடக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸில் ஆனால் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா அந்த வாக்கில், இப்போ நம்ம நடக்கணும், சும்மா கால் போன போக்கில் நடப்போம் இல்லையா? இப்போ நம்ம எடுத்திருக்கேன் வர்டிசஸ் V1, V2, V3, V4, V5ன்னு எடுத்திருக்கேன். V1, V2 நடுவில் ஒரு லைன் போகுதுன்னா அது எட்ஜ் லைன் 1, E1 எழுதியிருக்கேன். இது E2, E3 இது மாதிரி நான் நேம் பண்ணியிருக்கேன், ரைட்டா? அப்போது ஒரு 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 வாக்குன்னு சொல்லும்போது V1லேருந்து ஆரம்பித்து ஜஸ்ட் அப்படியே கால் போன போக்கில் போகிறது. V1லேருந்து V2க்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இன்பிட்வீனில் அது இன்சிடென்ட் ஆகிருக்கிற எட்ஜஸும் இருக்கும்.
ஓகே. அதாவது V1, V2 வந்து அட்ஜசன்ட் பாயிண்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு நடுவுல ஒரு எட்ஜ் இருக்கும். அப்ப V1, E1, V2 அந்த மாரி நம்ம எழுதிக்கிட்டே போவோம். இதுல பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டட் ஆகாம இருக்கணும். அந்த மாரி எழுதுனா, அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாத்துன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எழுதுறேன். V1 போகுறோமா, V1லேருந்து V2க்கு போகணும்னா, V1க்கு அடுத்து அந்த எட்ஜ் வந்துட்டு எழுதுறோம் V2. V2லேருந்து இப்ப நான் எங்க போறேன்னா, V5க்கு போறேன்னா, E6 வந்துட்டு V5 இருக்கும். இப்ப அடுத்தது நான் இங்க V3க்கு வரேன் அப்படின்னா, எட்ஜ் E5 வந்துட்டு V3 வரும். இப்படியே முடிச்சுக்கலாம் நாம. திருப்பி நம்ம இங்க வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு போறோம்னா அப்ப E2, V2 அந்த மாரி வரும் இல்லையா? அது வரக்கூடாது. ரைட்டா? இப்ப நீங்க V3லேருந்து V4க்கு வேணா போகலாம். இப்ப V3க்கு V4க்கு போறோம் அப்படின்னா, E3, V4. இப்ப V4லேருந்து V5க்கு வந்தா திருப்பி ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாரி இல்லாம நம்ம எழுதுறோம் இல்லையா? இதத்தான் நம்ம பார்த்து நம்ம சொல்றோம். ஓகே? இல்ல நம்ம சிம்பிளா எழுதுறதா இருந்தா, V1லிருந்து V2 போறோம். V2லேருந்து இங்க நான் V5க்கு வந்திருக்கேன். V5லேருந்து V3க்கு, V3லேருந்து V4க்கு வந்திருக்கேன். இப்படி எழுதுனாலே இன் பிட்வீன்ல இருக்கிற அந்த அட்ஜசன்ட் இது V1, V2 அட்ஜசன்ட்டா இருக்கு. அதுக்கு நடுவுல எட்ஜ் இருக்கிறது அது அண்டர்ஸ்டுட் உங்களுக்கு. வேற ஒரு பாத்து நீங்க சொல்லுங்க பாப்போம். சப்போஸ் நான் இப்ப V5லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அப்ப V5லேருந்து V2க்கு போயிட்டு, V3 போயிட்டு, V4 வரேன். V5, V2, V3, V4 இது ஒரு பாத். எந்த வெர்டிசஸும் ரிப்பீட் ஆகல பாருங்க. இல்ல நான் இப்ப V5லேருந்து ஆரம்பிச்சு V3 போயிட்டு V4 வரேன். இல்லையா? V5ல ஆரம்பிச்சு V3, V2, V1 இதெல்லாம் பாத்துக்க எக்ஸாம்பிள். ஜஸ்ட் நீங்களே ஒரு டயகிராம் வரைஞ்சிட்டு, கிராஃப் வரைஞ்சிட்டு எழுத வேண்டியதுதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஆயிலரியன் கிராஃப். A closed trial consisting all points and lines is called an Eulerian trial. அதாவது ஒரு கிராஃப் இருக்குன்னா, கிராஃப்ல இருக்கிற ஒரு ட்ரையல் சொல்லும்போது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? வெர்டெக்ஸ், எட்ஜ், வெர்டெக்ஸ் போறோம் இல்லையா? அந்த மாரி போறது தான். அப்போ ஒரு கிராஃப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும், எல்லா லைன்ஸும் இருந்துச்சுன்னா, அத நம்ம ஆயிலரியன் ட்ரையல் சொன்னோம். மஸ்ட் பி க்ளோஸ்டா இருக்கணும். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரிப்பீட்டா இருக்கும். ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து முடியிறது. ஓகே. அப்போ இந்த ட்ரையல்னு சொல்லும்போது நமக்கு என்ன இருக்கணும்? எட்ஜ் ரிப்பீட் ஆகக்கூடாது, வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? ரைட். ஸோ அந்த க்ளோஸ்ட் ட்ரையல் கன்சிஸ்டிங் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன் இஸ் கால்ட் எ ஆயிலரியன் ட்ரையல். A graph having an Eulerian trial is called an Eulerian graph. ஸோ Eulerian graph தான் கேட்குறாங்க. நீங்கள் இந்த லைன் மட்டும் எதுனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இதை எழுதும்போது நம்ம ப்ராப்ளம் வந்தாலும் போடுறதுக்கோ இல்லை தியரம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. A graph having an Eulerian trial is called an Eulerian graph. அப்போ Eulerian trialனா என்ன? A closed trial consisting all points and line is called an Eulerian trial. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ளூரி அல்காரிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளூரி அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆயிலரியன் ட்ரையல் எழுதுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்போ கொஸ்டினை கூட இப்படி கேட்கலாம். ரைட் த அல்காரிதம் ஃபார் ஆயிலரியன் ட்ரையல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃப்ளூரி அல்காரிதம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆயிலரியன் ட்ரையல் எழுதுறதுக்கு தான். ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு வெர்டெக்ஸ் இனிஷியலாக ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு ட்ரையல் ஆரம்பிப்போம் இல்லையா? அப்போ சூஸ் அண்ட் ஆர்பிட்ரரி வெர்டெக்ஸ் V0 அண்ட் செட் W0 ஈக்குவல் டு V0 அப்படி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த வாக் ஆக்சுவலாக இது இல்லையா? அது V0 எடுத்துக்கிறேன். சப்போஸ் ட்ரையல் இல்லை ட்ரையல் தான் நம்ம இங்கே W0 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். W0னா V0 இருக்குது. சப்போஸ் த ட்ரையல் WI எடுக்கிறோன்னா V0லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு வெர்டெக்ஸ் அது கூட அட்ஜசென்ட்டாக இருக்கிற இன்னொரு வெர்டெக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா இன் பிட்வீனில் அது ரெண்டும் இன்சிடென்ட்டாக இருக்கிற எட்ஜ் இருக்கணும். அப்போ V0, E1, V1 ஸோ அடுத்து வரீங்கன்னா நீங்கள் V2, E2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். VI, EI ஓகேவா? ஹேஸ் பின் சோசன். ஓகே. தென் சூஸ் அண்ட் எட்ஜ் EI + 1 ஃப்ரம். அப்போ எட்ஜ்னால நமக்கு எந்த செட்டில் இருக்கோ எக்ஸில் இருந்து இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு கிராஃப்னு சொல்லும்போது பாயிண்ட்ஸ் வந்து வின்னு சொல்லுவோம், லைன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஜியிலிருந்து தான் ஒரு எட்ஜ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே மீதி எழுதிருக்கோம் இல்லையா? அந்த WI ட்ரையலில் நம்ம எழுதிருக்கோம். என்னென்ன எட்ஜஸ் எழுதிருக்கோம்? E1 எழுதிருக்கோம், E1, E2 எக்ஸெட்ரா EI வரைக்கும் எழுதிருக்கோம். அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம EI + 1 நம்ம நேம் பண்ணணும். in such a way that EI + 1 எது கூட இன்சிடென்ட் ஆயிருக்கணும்? இந்த VI கூட இன்சிடென்ட் ஆயிருக்கணும். ஏன்னா VIக்கு அடுத்து தான் EIJ எழுத போகிறோம் அப்படின்னா EI + 1னா அது VIயோட இன்சிடென்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? unless there is no alternative EI + 1 is not a bridge of G. பிரிட்ஜ்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது ரெண்டு கனெக்டட் காம்பனண்ட்டாக உங்களுக்கு பிரிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. unless there is no alternative EI + 1 is not a bridge of G minus கிராஃப்ல இருந்து இந்த எட்ஜ் விட்டு எழுதுறது அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டாப் வென் இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா திருப்பி அடுத்த ஒரு எட்ஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். திருப்பி இந்த செட்லேருந்து இல்லைன்னு எந்த இல்லையோ அதை அடுத்ததுக்கான நேம் பண்ணுவீங்க.
அப்போ அது முன்னாடி இருக்கிற அந்த வர்டெக்ஸோட இது இன்சிடென்ட் ஆயிருக்கணும். இதே போல் இது பிரிட்ஜ் இல்லைன்னா இந்த செட்டில் இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நோ ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா. ஸ்டாப் when ஸ்டெப் 2 கேன் நோ லாங்கர் பி இம்ப்ளிமெண்டட். இந்த ப்ராசஸ் எல்லாம் திருப்பி திரும்ப நம்ம எடுத்து முடிச்சிட்டோம், வேற எட்ஜியில் எடுக்கிறது அப்படின்னா இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டாப் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆயிலரியன் ட்ரையல் கிடைச்சிடும். ஓகே, இதுதான் ஃப்ளூரி அல்காரிதம். அடுத்த கொஸ்டின் போலாமா? Prove that every non-trivial tree G has at least 2 vertices of degree 1. இப்போ ட்ரீனா நீங்கள் ஒரு மரம், சாதாரண ஒரு மரத்தை எடுத்துக்கோங்களேன். அதில் இருக்க ஒவ்வொரு கிளையும் ஒரு லைனாக எடுத்துக்கோங்க. அந்த கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த இடம் தான் பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ எல்லாமே கனெக்டடாக இருக்கும்போது தான் நம்ம ட்ரீ கிடைக்கும் இல்லையா? ஓகே, அப்போது இப்போ ஒரு ட்ரீ நமக்கு சொல்லும்போது since G is a non-trivial graph இது. ஓகே, நான் ட்ரிவியல் ட்ரீ, இங்கே கொஸ்டினில் ட்ரீ தானே கொடுத்துருக்காங்க. நான் ட்ரிவியல், இப்போ ட்ரிவியல் கிராஃப்னு சொல்லும்பொழுது ட்ரிவியல் கிராஃப்னா என்ன அர்த்தம்? எட்ஜஸே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் நம்ம ட்ரிவியல் கிராஃப்னு சொல்லுவோம். நான் ட்ரிவியல்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு எட்ஜாவது இருக்குன்னு அர்த்தம். ஓகே, since G is a non-trivial tree, degree of V is greater than or equal to 1 for all points V. டிகிரி வந்து கண்டிப்பாக 1, ஏன்னா அது நான் ட்ரிவியல் சொல்லிட்டுமே, கண்டிப்பாக ஒரு எட்ஜாச்சு இருக்கணும். ஒரு எட்ஜ் இருக்குனால என்ன அர்த்தம்? வெர்டெக்ஸ் வந்து 1 and above தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் V greater than or equal to 1 for all points V. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? sum of degrees equal to 2 times number of lines இல்லையா? அப்போ sum of degree of V equal to 2Q. இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் என்னன்னா, G is a கிராஃபாக இருந்துச்சுன்னா if and only if G is connected and P equal to Q plus 1. இதுக்கு ஒரு லெம்மா ஒன்று இருக்குது. G வந்து ட்ரீயாக இருந்துச்சுன்னா if and only if நம்ம என்ன சொல்லலாம்? G is connected and P equal to Q plus 1. இல்லை G is connected and P equal to Q plus 1 இருந்துச்சுன்னா அந்த G என்னவா இருக்கும்? ட்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினில் ட்ரீன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம P equal to Q plus 1 எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ this implies Q equal to P minus 1. இங்கே வர Q sum of degrees equal to 2 into number of lines, அந்த Q எழுதுறோம் இல்லையா? அந்த Qக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? P minus 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 மல்டிபிள் பண்ணுங்க, 2P minus 2. அப்போ இங்கே தனியாக 2 வருது இல்லை? அது 1 plus 1 நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? 2P minus of 1 plus 1. அப்போ ஆக்சுவலாக இது என்னது? சம் ஆஃப் டிகிரிஸ் தான் நம்ம படிக்கிறோம். அப்போ குறைஞ்சது 2 டிகிரிக்காவது 2 வெர்டெக்ஸ்க்காவது டிகிரி என்னவா இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, hence degree of V equal to 1 for at least 2 vertices. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். டிஃபைன் பிளானர் கிராஃப். A graph is called planar if it can be drawn on a plane without intersecting edges. நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆக்சுவலாக முதல்ல நம்ம பாயிண்ட் வைக்கணும், அப்புறம் தான் எட்ஜஸை ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். 4 பாயிண்ட் வச்சுருக்கேன், லைன் வரைஞ்சிருக்கேன். 1 2 3 4 5 6. நம்ம இன்டர்செக்ட் ஆகிறதுனால இங்கே பாயிண்ட் இருக்குது, இது எக்ஸ்ட்ரா 4 லைன்ஸ் வருதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி எட்ஜ் ஒன்றுக்கு மேலே, அதாவது லைன் 1 இன்டர்செக்ட் ஆகாத மாதிரி ஒரு கிராஃபை வரைய முடியுதுன்னா அந்த கிராஃபை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிளானர் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த 4 வெர்டெக்ஸ் வச்சுருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்கா? ஓகே, இப்போ இது வரைக்கும் பாருங்கள், 2 எட்ஜஸ் வந்து ஒன்று இப்படி கிராஸ் ஆகலை, நமக்கு ஜஸ்ட் இங்கே அட்ஜசென்ட்டாக தான் இருக்க வழியே கிராஸ் ஆகலை. இது வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ இந்த நடுவில் இந்த டயகனல் கூட வரைஞ்சிட்டேன், இப்போ இன்டர்செக்ட் ஆகலை. இந்த ஒரு டயகனல் வரையும் போது தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அது எதையும் கனெக்ட் பண்ணுது? இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. இதை தானியாக இப்படி வரைஞ்சிக்கிட்டா திஸ் இஸ் அ பிளானர் கிராஃப். இன்டர்செக்ட் ஆகாத மாதிரி வரையணும் பாருங்க. அகெயின் த சேம் திங்கை நம்ம திருப்பி எப்படி கூட வரையலாம். ஓகே, இந்த டயகனலுக்கு பதிலாக இந்த டயகனல் நான் வரைஞ்சிக்கிறேன். அப்போ இதுதான் இன்டர்செக்டிங், இதுதான் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அங்கே வரையும் போது இப்படி வரையலாம். ஸோ அந்த மாதிரி வரைய முடிஞ்சு இந்த கிராஃபுக்கு என்னென்னு பேர் உங்களுக்கு பிளானர் கிராஃப். அப்போ இந்த ஒரு கிராஃப் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஐசோமார்பிசம் நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்? எவ்ரி டோர்னமெண்ட் ஆஸ் ஏ ஹாமில்டோனியன் பாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ட்ரூவாக என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ட்ரூ தான். நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னா, எவ்ரி டோர்னமெண்ட் ஹேஸ் ஏ ஸ்பேனிங் பாத். இந்த ஸ்பேனிங் பாத்துக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஹாமில்டோனியன் பாத். அப்போ நம்ம தட் இஸ் எவ்ரி டோர்னமெண்ட் ஹேஸ் ஏ ஹாமில்டோனியன் பாத்னு ரிசல்ட் இருக்குது. ஸோ இதனால ட்ரூ. ஆனால் இப்போ இதில் நம்ம புதுசாக இன்னொரு 2 டெஃபினேஷன் இருக்குது. அது என்ன நம்ம படிச்சிடலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. டோர்னமெண்ட்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் இது தேவைப்படும். பின்னாடி டெஃபினேஷனும் கேட்பாங்க. டயக்ராஃப். டயக்ராஃப்னா என்னது? டைரக்ட் கிராஃப். இப்போ நான் இங்கே கிராஃப் வரையும்போது லைன் போட்டிருக்கேன் இல்லையா? எங்கேருந்து எங்கே போகுதுன்னு நான் லைன் போகல, ஜஸ்ட் இது 2 கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ ஃப்ளோ இப்படி போகுது, இங்கேருந்து இங்கே போகுது, இல்லை இது இங்கேருந்து இங்கே போகுது, ஒரு டைரக்ஷன் போகிறோன்னா அதுதான் டைகிராஃப்னு நம்ம சொல்லுவோம். டைரக்டட் கிராஃப்னு அர்த்தம். டைரக்டட் லைன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே,
நீங்க இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். சில டைம் வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு டைரக்ட்டா பஸ் போகிற ரூட் இருக்கும். இந்த டைரக்ஷன்லேருந்து அந்த டைரக்ஷனுக்கு பஸ் இருக்கும். ரிட்டர்ன் வரதுக்கு பஸ் இருக்காது. அந்த நாள்ல இருக்காது. இல்லையா? ஸோ அந்த மாரி ஒன் வேல மட்டும் பஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னா, அத நம்ம எந்த டைரக்ஷன்ல போடுறோமோ, அத நம்ம சொல்லி டயகிராஃப்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. A digraph D is called tournament if every pair of points U and V 2 பாயிண்டா எடுக்கிறோம். in D there is exactly one arc between them. ஒரே ஒரு ஆர்க் தான் இருக்கணும். இங்கிருந்து அங்க போறதுக்கு. நீங்க மேட்சஸ் விளையாடும்போது கூட இந்த கபடி மேட்ச் இந்த மாரிலாம் விளையாடும்போது கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த டோர்னமெண்ட்னா என்ன அர்த்தம்? அந்த இப்ப 2 டீம் இருக்குன்னா 2 டீம் நடுவுல எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஓகே. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே என்ன சொல்றோம் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நான் திருப்பி படிங்க. A digraph D is called tournament if every pair of points U and V in D there is exactly one arc between them. ஆர்க்னு சொல்லும்போது இங்கே டைரக்டட் லைனை தான் நம்ம ஆர்க்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. அடுத்து ஹாமில்டோனியன் பாத்னா என்ன நம்ம படிச்சிடலாம். A Hamiltonian path in a graph D. அப்போ Dனா digraph, directed graphனு அர்த்தம். Is a directed path that includes every vertex of D. பாத்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாத்தோட டெஃபினேஷனில் நமக்கு என்ன இருக்கணும், பாத்துன்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலாக அது ஒரு ட்ரையல் தான். ஆனால் வெர்டெக்ஸோ எட்ஜோ எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனால் இங்கே ஹாமில்டோனியன் பாத்து நம்ம சொல்லும் பொழுது தட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் டின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டயக்ராஃபில் இருக்கிற எல்லா வெர்டெக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத்து நம்மளால் வரைய முடியுது அப்படின்னா அந்த பாத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹாமில்டோனியன் பாத். முக்கியமாக அது டைரக்டட் கிராஃபாக இருக்கணும். ஓகே. அடுத்து இன்னும் ஒரு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டாமினன்ஸ் மேட்ரிக்ஸ். ஆனால் இந்த பேரில் கேட்டிருக்க மாட்டாங்க. டிஃபைன் அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இல்லை ரைட் த அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரெண்டுத்தையும் இங்கே பார்க்கலாம். இங்கே கொஷின் வந்து உங்களுக்கு டாமினன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இங்கே டாமினன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கேன். ஒருவேளை அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த டாமினன்ஸுக்கு பதிலாக அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. லெட் D be a digraph with P vertices. ஜென்ரலாக கிராஃப்னு சொல்லும்போது P vertices Q edges சொல்லுவோம் இல்லையா? Vertices சொல்லும்போது points actually. Let D be a digraph with P vertices. The dominance matrix இல்லைனா adjacent matrix சொல்லலாம். அதுதான் A of D is P cross P matrix. ஏன்னா P vertices இருக்குல்ல, அப்போ P by B matrixாக இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் சொல்லும்போது AIJ with AIJ equal to 1. அந்த வேல்யூ மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம சொல்ல போகிறோம். எதர் 1 ஆர் 0வாக இருக்கும். எப்போ 1 இருக்குன்னா 2 வர்டிசஸ் நடுவில் ஒரு ஆர்க் இருக்குது, அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆர்க் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 2க்கு போகுதுன்னா நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ 1ன்னு சொல்லுவோம். அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஆர்க்கே இல்லை அப்படின்னா நம்ம 0ன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு டைரக்ட் கிராஃப் வரைஞ்சிருக்கு. எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1 2 3 பாயிண்ட் இருக்குது. ஆனால் எத்தனை எட்ஜ் இருக்குது பாரு, எத்தனை ஆர்க் இருக்குன்னு பாருங்கள். 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 1க்கு வரல, 2லேருந்து 3க்கு போகுது, 1லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 1க்கு போகுது. ரைட்டா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் மேட்ரிக்ஸ்னா 3/3 மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அப்போ இங்கே எழுதும்போது 1 2 3, இங்கேயும் 1 2 3. இப்போ ஃப்ளோ பார்க்கணும். 1லேருந்து 2க்கு போதா? 1லேருந்து 2க்கு போகுது. அப்போது அதனோட வேல்யூ 1 நம்ம போடணும். அடுத்து இங்கே பாருங்கள், 2லேருந்து 3க்கு போதா? 2லேருந்து 3க்கு போகுது 1. 3லேருந்து 1க்கு போதா? 3லேருந்து 1க்கு போகுது. ஓகே. ஸோ அதே போல் பாருங்கள், 1லேருந்து 3க்கு வருது, 1லேருந்து 3க்கு வருது, மீதி எல்லாம் 0. அவ்வளோதான். ஸோ இதுதான் அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸோ இல்லை டாமினன்ஸ் மேட்ரிக்ஸோ எழுதுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க ஒரு பார்ட்டே கொஷின் இது. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சூடோ கிராஃப். ஆக்சுவலாக நம்ம ஒரு சிம்பிள் கிராஃப்னு சொல்லும் பொழுது அங்கே மல்டிபிள் எட்ஜோ லூப்போ வரக்கூடாது. மல்டிபிள் எட்ஜுன்னு சொல்லும்போது 2 பேர் ஆஃப் பாயிண்ட் ஒரே ஒரு லைன் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சிம்பிள் கிராஃப் நம்ம சொல்லுவோம். லூப் ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கே எட்ஜ் போகக்கூடாது. ரைட்? ஆனால் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபை நம்ம என்ன சொல்கிறோம்னா சூடோ கிராஃப்னு சொல்லுவோம். ரெண்டுமே இருக்கணும், ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. மல்டிபிள் எட்ஜ் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மல்டி கிராஃப்னு சொல்லுவோம். ஆனால் எ கிராஃப் ஹேவிங் லூப்ஸ் அண்ட் மல்டிபிள் எட்ஜஸ் இஸ் கால்ட் ஏ சூடோ கிராஃப். ஓகே. இப்போ நான் வரைகிறேன். இப்போ இங்கே ஒரு எட்ஜ் வரைகிறேன், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் வரைகிறேன், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் வரைகிறேன். ஓகே. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? சப்போஸ் இந்த எட்ஜிலேருந்து நான் இன்னொன்று வரைகிறேன். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கே 2 லைன் நமக்கு போகுது. இதுதான் நம்ம மல்டிபிள் எட்ஜுன்னு சொல்லுவோம். அப்புறம் லூப் இருக்கணும். ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு ஒரு லைன் வரையணும், லூப். அப்போ இந்த மாதிரி இருந்தால் சூடோகிராஃப். நீங்களே உங்களோட ஓன் சூடோகிராஃப் வரையலாம். இந்த படம் தான் இல்லை, பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. மல்டிபிள் எட்ஜும் வரணும், லூப்பும் வரணும். வர மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு அதுக்கு தான் என்னென்னு பேர் உங்களுக்கு சூடோகிராஃப் அப்படின்னு பேர். ஓகே.
Show that the partition P equal to 6, 6, 5, 4, 3, 3, 1 is not a graph. Actually, நம்ம partition பார்த்தோம் definition. Partition என்ன இருக்கணும்? ஒரு கிராஃப்ல ஒவ்வொரு வெர்டெக்ஸஸோட டிகிரி என்னவோ அந்த டிகிரியே சீக்வன்ஸாக எழுதுறது தான் நமக்கு பார்ட்டிஷன் நம்ம சொல்வோம். ஓகே, அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க 6, 6, 5, 4, 3, 3, 1 எத்தனை இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். 7 பாயிண்ட்ல இந்த மாதிரி கிராஃப் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா நம்ம சொல்லணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த பியை வந்து கிராஃபிக்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கிராஃப்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கிராஃபிக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ரியலைசேஷன் இருக்கணும். ஓகே, ரியலைசேஷன்னா என்ன? நம்ம முதல்ல அந்த டெஃபினிஷன் பார்த்துடலாமா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல படிக்கிறதுக்கு. ஓகே, a partition P equal to d1, d2, etc. dp of n into p parts, அதாவது sum of degree இருக்கு இல்லையா, அது என்னன்னு எடுத்துக்கோங்களேன். அதை தான் p பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். is said to be graphical partition or graphical sequence. If there exists a graph G whose points have degree di and G is called a realization of P. அப்போ இந்த டிகிரி இருக்கிற மாதிரி அங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கணும். இது எல்லா டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபில் எல்லா வெர்டிசஸ்க்கும் அது இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியலைசேஷன் ஆஃப் பின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜிஏ ரியலைசேஷன் ஆஃப் பி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ நம்ம இங்கே எப்போல்லாம் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்களோ கிவன் பார்ட்டிஷனை நம்ம கிராஃபிக்னு எடுத்துவோம். அப்போ அங்கே ஒரு கிராஃப் இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ ஜி இஸ் ரியலைசேஷன் ஆஃப் பின்னு எடுத்துப்போம். அப்போ அந்த கிராஃப் ஜியில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும்? இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு பாயிண்ட்டோட டிகிரி. அப்போ இது ஒரு பாயிண்ட், 2, 3, 4, 5, 6, 7. அப்போ மொத்தம் அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 7 பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே மேக்ஸிமம் எதில் இருக்க பாருங்க, 2 பாயிண்ட்டுக்கு 6, 6ன்னு இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த கிராஃபில் நம்ம சும்மா வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி வச்சுக்கோங்களேன். 2த்துக்கு டிகிரி வந்து 6ன்னு இருக்குது. அப்போ இங்கே 1 வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6. இன்னொரு பாயிண்ட்டும் அதே போல் 6ன்னு இருக்குது பாருங்க. அப்போ இன்னொரு பாயிண்ட்லேருந்து நம்ம டிகிரி எடுத்தாலும் 1, 2, 3, 4, 5 இங்கே போகும்போது 6 இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நான் சும்மா வரைஞ்சிருக்கு இதில் இருந்து, ரைட்டா? அதுதான் இங்கே வேர்டிங் நான் சொல்கிறேன். Since 2 points of G have degree 6, each of these 2 points is adjacent with every other points of G. மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்டோட அது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ஜசென்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ மினிமம் என்ன பண்ணுது, இந்த பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட்டோட இன்சிடென்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்போது டிகிரி மினிமம் எல்லாத்துக்கும் என்னவா இருக்கணும்? 2ன்னு இருக்கணும். மினிமம் எல்லா வெர்டெக்ஸுக்கும் டிகிரி என்னவா இருக்கும்? 2ன்னு இருக்கணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஹென்ஸ் த டிகிரி ஆஃப் ஈச் வெர்டெக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் 2. ஆனால் இங்கே பாருங்கள் 1ன்னு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 2ன்னு இருக்கான். அப்போ அது இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஜி ஹேஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டிகிரி 1 விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். நீங்கள் கொஷனில் 1 கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெர்டெக்ஸுக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 6, 6ன்னு இருக்குன்னா 2 வெர்டெக்ஸ் வந்து மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்டோட இன்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ டிகிரி மினிமம் என்ன இருக்கணும்? 2ன்னு இருக்கணும். அப்போ திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா பி இஸ் நாட் ஏ கிராஃப். ஓகே, இது ஒரு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.